அது தப்புன்னு நீ எப்படி சொல்லலாம்? எனக்கு தோன்றத நான் செஞ்சுட்டு போறேன். ப்ளீஸ் கமல், இனி நீ இதுல தலையிடாத. அப்போ முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜி. ப்ளீஸ் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத. அது பெரிய பாவம். ஏய், இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு நினைச்சுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பேசுற? உன் வயத்துல இருக்கிற கருவை கலைக்கத்தானே முடிவு பண்ணிருக்க? இல்ல. இல்லையா? ஆமா. அத நல்லபடியா பெத்துக்க போறேன். ஏய், நிஜமா சொல்ற? ம். சூப்பர் ராஜி. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் ராஜி. தேங்க்ஸ் எதுக்கு? எனக்கு பெரிய ஷாக் கொடுக்காம இருந்ததுக்கு. அப்பா, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ராஜி. அம்மா, இத கார்த்திக் கிட்ட சொல்லிட்டியா? இல்ல. நான் வேணா அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லவா? வேணாம். வேணாமா? ஏன்? அவனுக்கு இந்த சந்தோஷமான செய்தியை சொல்ல வேண்டாமா? அவனுக்கு எதுக்கு சொல்லணும்? ராஜி, அவனும் இதை நீ ஏதாவது பண்ணிடுவியோன்னு பயந்துகிட்டு தானே இருப்பான். முதல்ல நீ அவனுக்கு தான் இதை சொல்லியிருக்கணும். கமல், ஒரு நிமிஷம். நீ ஓவரா எக்ஸைட் ஆகுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்? நான் இந்த குழந்தைய பெத்துக்க போறேன்னு தான் சொன்னேன். அவன் கூட சேர்ந்து வாழ போறேன்னு நான் சொல்லவே இல்லையே. என்ன சொல்ற ராஜி? இந்த குழந்தைய பெத்து அதை நான் தனியா வளர்க்க போறேன். இதுக்காகலாம் நான் அவன் கூட சேர்ந்து வாழ முடியாது. ராஜி, ஏன் உன் லைஃபை இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆக்கிற? அவன் குழந்தைய உன்னால ஏத்துக்க முடியும்னா அப்போ அவனையும் ஏத்துக்கலாமே. அதுல என்ன பிரச்சனை உனக்கு? என்னால அது முடியாது. அதான் பிரச்சனை. ஏன் ராஜி? மறுபடியும் இன்னொரு பெரிய ஆர்குமெண்ட்டுக்கு நான் தயாரா இல்ல கமல். எனக்கு இது பிடிக்கல. அவ்வளவுதான். விட்டுடு. ச்சே. ஆனாலும் உனக்கு இவ்வளவு ஈகோ ஆகாது ராஜி. நல்ல வேளை இவகிட்ட இருந்து தப்பிச்சோமேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. ராஜி, அப்போ வெறும் தாய்மை பாகியத்தை இழக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் இந்த குழந்தைய நீ பெத்துக்க போறல? இவ்வளவு செல்ஃபிஷா ராஜி நீ? ஆமா, நான் செல்ஃபிஷாவே இருந்துட்டு போறேன். அதனால உனக்கு என்ன? ஒரே நிமிஷத்துல சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு அதை விட பெரிய வேதனையும் கொடுக்குறிய. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. மறுபடியும் மறுபடியும் உன் லைஃப்ல நீ தப்பான டிசிஷன் தான் எடுக்கிற. எனக்கு ஒன்றும் உனக்கு சும்மா அட்வைஸ் பண்றது வேலை இல்லை. ஆனா எப்பவுமே நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் என் கவலையே. அது உனக்கு புரியலனா அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஆனா உன ராஜி, நீ பண்ற தப்பு இப்போ உனக்கு தெரியாது. அது நானோ இல்ல மத்தவங்களோ சொன்னாலும் உனக்கு புரியாது. சில விஷயங்கள் நடக்கிறப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு நீயே உணர்வை பாரு. அப்பா அந்த தப்ப நீ எவ்வளவு போராடினாலும் திருத்த முடியாது. எப்படியோ நீ இந்த கருவை கலைக்காம இருந்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஆனா அதுக்கு காரணமானவனை ஏத்துக்க முடியாது நீ முடிவெடுத்ததுக்கு நான் ரொம்ப வேதனைப்படுறேன்.